நிதீஷ் மாதிரி ஒரு ஆள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இனியா பண்ணதில் தப்பே இல்லை. இனியா வந்து தன்னுடைய தற்காப்புக்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இது எதுவுமே தானாக நடக்கலை, எல்லாமே சுதாகருடைய பிளானாக தான் இருக்க போகுது. ஆமாங்க. ஏன்னா இப்போது தலைமறைவாக வேற இருக்கிறாங்க. இந்த டைமில் இனியாவை இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சா கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே இனியா வந்து எப்படினாலும் நிதிஷ்கிட்டேருந்து தப்பிச்சு அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதீஷை பிடிச்சி தள்ளி விட்டதில் நிதீஷ்க்கு தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அதை இனியா கவனிக்கலை. இனியா ரொம்பவே ஆதங்கத்தோடு வந்து நிதீஷை பிடிச்சி திட்டுறாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு நான் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், எனக்கு என்ன தலை விதியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக பார்க்குறாங்க. இனியா பேசுகிறாங்க. நிதீஷ் எதுவுமே பேசாதனால இங்கே இனியா வந்து நிதீஷை திரும்பி பார்க்குறாங்க. நிதீஷ் வந்து மயக்கம் போட்டு கீழே கிடக்கிறத பார்த்து இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பக்கத்தில் வந்து நிதீஷை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நிதீஷ் வந்து எழுந்திருக்கவே இல்லை. உடனே தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. அப்போவுமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை நிதீஷ்க்கு. உடனே இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னாச்சு, ஒரு வேளை நடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதீஷை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மூச்சு பேச்சு எதுவுமே வந்து இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இனியா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை மொத்தமும் முடிஞ்சிருச்சா, இன்னும் நம்ம ஜெயிலில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம மேலே என்ன தப்பு, அவன் தானே நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணான், அப்போ கூட நம்ம வேணும்னு எதுவும் பண்ணலையில, இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காப்புக்காக தானே அவனை கீழே தள்ளி விட்டேன், அதில் இப்படி நடந்ததுன்னா நம்ம மிஸ்டேக் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் அங்கே அவங்களோட திங்ஸ் எதுனாலும் மிஸ் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நிதீஷை செக் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையாகவே இவன் செத்துட்டானா இல்லை நம்ம நம் நம்மக்கிட்ட நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து எதுவுமே கிடையாது, உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து இனியா வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போன இனியா வந்து இதை யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன இனியா இன்னைக்கு என்ன நீ ஹோட்டலுக்கு வரலை, சீக்கிரமே உனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, ஆமாம் நான் ஹோட்டலுக்கு வரலான்னு தான் நினச்சேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே வந்துட்டேன், கொஞ்சம் தலை வலிச்சது, அதான் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நீ எதையாச்சும் யோசிச்சு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது இனியா, சரியா, இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நிம்மதியாக நீ வந்து புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா எதுவுமே முடியலை, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல, அவ்வளோதான், என் லைஃபே வந்து மொத்தமாக முடிய தான் போகுது, நான் கடைசி முடிய ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வந்து இப்படி பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை நோட் பண்ண பாக்கியா, என்ன இனியா என்னாச்சு, எதையோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி சரி, போயிட்டு தூங்கு, டைம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே இனியாவுமே பார்த்திங்கன்னா தூங்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பாக்கியாவும் இனியாவும் ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. இனியா வந்து நல்லாவே தூங்கிடுறாங்க. பாக்கியா வந்து இங்கே இனியாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தூங்காமல் கூட. அந்த டைமில் சடனாக நடு ராத்திரியில் இனியா வந்து கத்துறாங்க, நான் எதுவும் பண்ணலை, நான் வந்து கீழே தான் தள்ளி விட்டேன், நிதீஷ் தான் வந்து செத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு இனியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, நிதீஷ் வந்து செத்துட்டானா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க. இங்கே இனியா வந்து மேலும் மேலும் ரொம்பவே வந்து என்னை விட்டுருங்க, நான் எதுவும் தப்பு பண்ணலை, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கும் இன்னுமே ரொம்பவே பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே இனியாவை வந்து எழுப்புறாங்க. இனியா என்னாச்சு, என்ன கனவா, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியாவை கட்டி பிடிச்சி இனியா கதறி அழுகிறாங்க. அம்மா என்னால் முடியலைம்மா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
உடனே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு, என்னடா ஆச்சு இனியா, நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற, ஒன்றுமே புரியலை, என்ன நிதி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற, அவன் உயிரோட தானே இருக்கிறான், ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிற, கனவு எதுவும் கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் எதுவும் கனவுலாம் காணலை, நடந்த விஷயம் இதுதான். நிதிஷ் வந்து இந்த உலகத்திலே இல்லை, அவன் செத்துட்டான், நான் தான் அவனை கொன்னுட்டேன், அவனை கீழே தள்ளி விட்டு நானே கொன்னுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கதறி அழுகிறாங்க. உடனே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இனியா, என்ன லூசுத்தனமாக வந்து உளறிட்டு இருக்கிற, நிதிஷ்லாம் சாகலை சரியா, அவன் உயிரோட தான் இருக்கிறான், கனவு தான் கண்டிருக்கிற, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுதாகர் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னார், இந்த மாதிரி உன்னோட 2 ரெஸ்டாரண்ட்டையுமே மறுபடியும் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார், அந்த பேச்சை கேட்டு தான் நான் அவள் சொன்ன இடத்துக்கு போனேன், அங்கே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, நிதிஷ் என்கிட்ட பிரச்சனை பண்ணான், என்னை ரொம்பவே தப்பாக பேசினான், என் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் விடவே இல்லை அங்கேருந்து, நான் அங்கேருந்து எப்படினாலும் தப்பிச்சு வரணும் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டேன், அவனுக்கு அடிபட்டுருச்சு, அப்புறம் சரி மயங்கி தான் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன், எழுந்திருக்கல, மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா, எதுக்காக இனியா இப்படி பண்ண, அந்த சுதாகர் ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, அவன் பேச்சை கேட்டு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்துக்கு போனது ரொம்பவே தப்பு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, ரெஸ்டாரண்ட்டு எதுக்கு தான் நீ அதை பற்றியே பேசி இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறியோ தெரியல, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தானே, ஆல்ரெடி உன் லைஃப்பில் பெரிய பிரச்சனை எங்களால் தான், இப்போது இப்படி ஒரு பிரச்சனையை நீ இழுத்து வச்சிரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்ட, நான் எதுவுமே வேணும்னு பண்ணலாமா, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் வேணால் பேசாமல் நானே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸில் சரணடைஞ்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ அங்கே எதுவுமே மிஸ் பண்ணல உன்னோட திங்ஸ் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னோடய பொருள் எதுவுமே மிஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டே, சரி நீ அமைதியாரு, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் வேணும்னே இப்படி பண்ணல, தெரியாத்தனமாக நடந்துருச்சு, இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை இனியா, இதை வந்து ஒரு கனவாக நினச்சி மறந்துடு, உன் லைஃப்பில் இந்த கல்யாணம், இந்த நிதிஷு, அந்த சுதாகருடைய குடும்பம் எல்லாத்தையுமே மறந்துடு கனவாக நினச்சி, இதுக்கப்புறம் வந்து நீ நார்மலாக இரு, நீயே வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட காட்டி கொடுத்துறாத, அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், கண்டிப்பாக போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல, நீ தான் இதை செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கண்டுபிடிச்சாலுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா உன்னை காப்பாற்றிக்க தான் நீ இப்படி ஒன்று பண்ணியிருக்கிற. பாக்கியா இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இனியாவும் ஓரளவுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து இனியாவை நல்லா சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ரிப்பு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இனியாவுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசும்போது கொஞ்சம் கூட அதை கவனிக்காமல் அவங்க வேறு ஏதோ யோசிச்சுட்ருக்குறாங்க. இனியா கிட்ட வந்து எழில் வந்து கேட்குறாரு, என்ன என்ன இனியா, இனியா உனக்கு ஓகே தானே, போகலாம் தானே, உனக்கு என்ன பிளேஸ் ஓகேவோ அங்கே சொல்லு, நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுதான் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு எழில் பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்கிறாங்க. உடனே எழில் இருந்துக்கிட்டு, இனியா உன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இங்கே இனியா இருந்துக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் சுயநினைவுக்கே வராங்க. என்னாச்சு, எதுக்காக நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நீ என்ன எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு மழுப்புறாங்க. என்ன உனக்கு எந்த ஊர் போகணும், உனக்கு பிடிச்ச பிளேஸ் சொல்லு, அங்கேயே போயிடலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை நான் எங்கேயும் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க. இனியா, இந்த ட்ரிப்பே உனக்காக தான் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், நீயே வரலைன்னா நாங்கள் எதுக்காக போக போகிறோம், அதெல்லாம் இனியா வருவா, நீ வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணு, கண்டிப்பாக எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்து கூட சொல்கிறாங்க. ஆனால் இனியா பக்கம் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன இனியா, என்னதான் ஆச்சு உனக்கு, நீ இன்னும் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் கசப்பான சம்பவமாக நினச்சி மறந்துடு, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும், பழசை மறந்து, அதுதான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இனியா இருந்துக்கிட்டு சரி போகலாம், எனக்காக இல்லைனாலும் உங்கள் எல்லோரும் சந்தோஷத்துக்காகவும் நான் வந்து உங்கள் கூட வரேன் அப்படின்னு வந்து இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் இனியா சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து எழில் செழியன் வந்து கொஞ்சுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. செல்வி கிட்ட வந்து போயிட்டு
இந்த மாதிரி ஒரு வாரம் நாங்கள் வந்து இனியாவை கூப்பிட்டு வெளியே போகிறோம், நீ தான் இந்த ஹோட்டலை பத்திரமா பார்த்துக்கணும், நான் வர வரைக்கும் நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், எனக்கு உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்விக்கிட்ட சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு ஃபுல் திங்கிங் நிதிஷ்க்கு என்ன இருக்கும், நிதிஷ் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா, போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை நோட் பண்ண பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இனியா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நடந்ததெல்லாம் நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேலே எந்த தப்பு இல்லை இனியா, அம்மா சொல்கிறேன் சரியா, எதுனாலும் பார்த்துக்கலாம், அம்மா உன் கூட எப்போதுமே துணையாக இருப்பேன், அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒரு உசுறு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் தாங்கிக்கவே முடியலை, என்னதான் இருந்தாலும் நான் கீழே தள்ளி விட்டது தப்பு தாம்மா, நான் வந்து அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நீ பண்ணது தப்பு இல்லை, நீ உன்னை காப்பாற்றிக்க தானே இப்படி பண்ண, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை வந்து படுத்துகிறாங்க. இங்கே பாரு, நீ நார்மலாக இரு, அப்போ தான் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, உனக்காக தானே இப்போ எல்லாருமே வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி டைமில் கூட நீ இப்படி இருந்தால் மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்களா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து இனியாவை முடிஞ்சளவுக்கு சமாதானப்படுத்தி அவங்கள கொஞ்சம் நார்மலாக வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இனியாவும் முடிவு பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும், நம்ம வீட்டில் உள்ளவங்கள பாவம், அவங்க நம்மளை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஜாலியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாட்டி, கோபி, எழில் செழியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பழைய இனியாவும் பார்க்குறோம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானலுக்கு போயிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இனியாவும் கொஞ்சம் அந்த விஷயங்களை மறந்து கொஞ்சம் நார்மலாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் ஒரு ஃபோன் கால் வருது இனியாவுக்கு. ஃபோன் கால் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஒரு கொலையை செஞ்சுட்டு இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இனியா பார்த்திங்கன்னா அப்படி ஷாக் ஆகிடுறாங்க. யார் பேசுகிறீங்க, என்ன கொலை, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. திக்கி திணறி பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீ எதுவுமே பண்ணலையா, நான் உனக்கு அனுப்பிச்சுடவா, வீடியோ அனுப்பிச்சுடவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ஸ்அப் பாரு, உனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து நிதிஷை கீழே தள்ளி விட்டது அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக அனுப்பிச்சி விட்றாங்க. இதை பார்த்து இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சோமே, இவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கால் வந்து வருது, என்ன வீடியோ பார்த்தையா, அது நீ தானே அந்த நிதிஷை கொண்ட, அதாவது உன்னோட புருஷனை நீ தானே கொண்ட, அதுக்கு எல்லாமே வந்து ஆதாரம் இருக்குது, இதை மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னா அவ்வளோதான், நீ ஆயுசு ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, இப்போது உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி நீ என்னை மிரட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க. ஆனால் இனியா இருந்துக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே இனியா வந்து அந்த ஆள் பேசுனதே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாக இருந்துக்கிட்டு, இனியா இப்போ என்னடா ஆச்சு, உன்னை அப்போ தானே நான் சொன்னேன் இதையும் நினைக்காத, இப்போ தான் நீ கொஞ்சம் நார்மலாக இருந்த, நல்லா ஜாலியாக, மறுபடியும் நீ வந்து இப்படி ஆயிட்டியே, கஷ்டமாக இருக்குது உன்னை இப்படி இந்த நிலமையில பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியக்கிட்டே நம்ம இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா, நான் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இதில் வேற ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, எனக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டு என்னை மிரட்டுறாங்க, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன இனியா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியா வந்து யோசிக்கிற. இங்கே பாக்கியாவுக்கு டவுட்டு வருது, ஒருவேளை சுதாகருடைய குடும்பம் தான் இப்படிலாம் வந்து கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இனியா, நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல சரியா, இதுக்கப்புறம் அந்த கால் வந்தால் நீ வந்து தைரியமாக பேசு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எதனால ஃபேஸ் பண்ணிக்கலாம், எனக்கு என்னமோ இப்படி தான் தோணுது, சுதாகருடைய மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, நிதிஷ் வந்து செத்துருக்க மாட்டான், இதுவே அவங்களோட ஒரு பிளானாக தான் இருக்கும், நம்மளோட நிம்மதியை கெடுக்கணும், அவங்க விஷயத்தில் நம்ம இனி தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திசை திருப்புறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துகளே சொல்கிறாங்க. அப்போ தான் இனியா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு இங்கே ஒரு வழியாக அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா போலீஸ் மொத்தமும் வந்து இங்கே வந்து இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது
என்ன வீட்டில் போலீஸ்காரங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சொல்ல உடனே இனியா வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக வந்திருக்குறாங்க, ஒருவேளை நிதிஷ் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே கண் கலங்கி உட்காந்துருக்குறாங்க. போலீஸ்காரங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளக்க வந்துடுறாங்க. என்ன வேணும், எதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே யார் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு நான் தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா வந்து அவசரப்பட்டு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளர போகிறாங்க. அந்த டைமில் பாக்கியா இருந்துக்கிட்டு எதுக்காக நீங்கள் இனியாவை அரெஸ்ட் பண்ணணும், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களோட மாமியார் மாமனார் தான் இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. தன் பையன் சாவுக்கு இந்த பொண்ணு தான் காரணம், இவ தான் எதனாலும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட பாக்கியா இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எங்கே அவங்க இருக்கிறாங்க, அந்த வெளியே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு போலீஸ்காரங்க கிட்ட அவங்க சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் நீங்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும், என் பொண்ணு என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, அவளுக்கும் அந்த அவங்க பையன் சாவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே வந்து எங்கள் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்போம், உங்கள் போலீஸ் பவரை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சிக்கிறாதீங்க, எல்லாம் பணம் தான் இங்கே விளையாடுது, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கக்கிட்டேயே நம்ம பாக்கியா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலையா, ஃபஸ்ட்டு இவங்களை குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணுங்கள், என் பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சார், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை, இதை பாருங்கள், இந்த பொண்ணு தான் கீழே தள்ளிவிட்டு என் பையன் வந்து செத்துருக்குறான், நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்கவும், இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு வீடியோ ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்க, இந்த வீடியோ ஆதாரம் இருக்குது, இப்போ வந்து தாராளமாக உங்கள் பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், என் பொண்ணு வந்து தன் தற்காப்புக்காக தான் அப்படி பண்ணியிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுனாலும் கோர்ட்டில் வந்து தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே இனியாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி கோபி வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. இனியா இப்படி பண்ணதை அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. பாக்கியா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் இனியாவை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பாக்கியா இனியா கிட்ட வந்து தைரியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு இனியா, அம்மா கண்டிப்பாக எப்படினாலும் கஷ்டப்படும் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ வந்து எதை பற்றியும் நினைக்காத, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பாக்கியா வந்து எப்படி நிதிஷ் வந்து உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து நம்ம இனியாவை வெளியே கொண்டு வர போகிறாங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.